ஒலிக்கும் உன்னத குரல். சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். வணக்கம். சிலோன் மிரர் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முக்கிய செய்திகள். திசை காட்டி கொழும்பு மேயராக பெண் வேட்பாளர் ஒருவரை அறிவிக்க உள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகராட்சி மேயர் வேட்பாளராக பிராய்கெலி பல்தசார் நியமிக்கப்படுவார் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. அந்த முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கொழும்பில் நடந்த மக்கள் கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் 25% பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் கூறினார். மேலும் வரவிருக்கும் தேர்தலில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் வெற்றி பெற முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கமாண்டோ ரங்க கைது. துப்பாக்கிச்சூடு உட்பட பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கமாண்டோ ரங்க மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹன் ஒலுகல் அவர்களின் மேற்பார்வையில் நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிபிட்டர் வகை துப்பாக்கியையும் கைப்பற்றியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சமீபத்தில் மினுவாங்கொடை பகுதியில் கெஹல்பத்தர பத்மவின் நெருங்கிய நண்பர் ஒருவரை சுட்டு காயப்படுத்திய சம்பவத்திலும் இந்த நபருக்கு தொடர்பு இருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 28 போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளார். இதற்கு தேசிய போலீஸ் ஆணையத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஊடகங்கள் கூறுவதை அப்படியே நம்ப வேண்டாம். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு புதிய வரி எதுவும் விதிக்கப்படவில்லை. பிரதமர் ஹரினி தெரிவிப்பு. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு புதிய வரி எதுவும் விதிக்கப்படவில்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடகங்கள் வெளியிடும் தகவல்களை அப்படியே நம்ப வேண்டாம் என்று அமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல் ஆதாரமற்ற பொய் என்றும் அத்தகைய வரி பட்ஜெட்டில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்றும் பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரிய கூறினார். வெளிநாட்டு சேவை வழங்குவதற்கான வரி பற்றி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஊடகங்களில் பல நேரங்களில் தவறான தகவல்கள் வெளியாகின்றன. வெளிநாட்டு சேவைகளுக்கான வரி முந்தைய அரசாங்கத்தில் 30% இருந்தது, இப்போது 15% குறைக்கப்பட்டுள்ளது. இதுதான் பல்வேறு தரப்பினரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வரி எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஊடகங்களில் உள்ள அனைத்தையும் நாம் அப்படியே நம்பக்கூடாது என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமைகளில் சோலார் மின்சக்தியை நிறுத்துமாறு அறிவிப்பு. யூனிட்டுக்கான கட்டணமும் குறைக்கப்படும். சோலார் பொருத்திய 1,00,000 பேர் சிக்கலில். கூரை மீது சூரிய மின்சக்தி அமைப்புகளை பொருத்தியுள்ள 1,00,000க்கும் அதிகமான வீட்டு உரிமையாளர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள விதிமுறைகளால் இந்த ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக சூரிய மின்சக்தி தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூரை மீது சூரிய மின்சக்தி அமைப்புகள் மூலம் மட்டும் சென்ற ஆண்டில் தேசிய மின்சார அமைப்புக்கு 500 மெகாவாட் வழங்கப்பட்டுள்ளது. இது தேசிய தேவையில் சுமார் 5% ஆகும். கூரையில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை பொருத்தியவர்களுக்கு 500 கிலோவாட்டுக்கும் குறைவாக இருந்தால் ஒரு யூனிட்டுக்கு 27 ரூபாயும், 500 கிலோவாட்டுக்கு அதிகமாக இருந்தால் ஒரு யூனிட்டுக்கு 23 ரூபாயும் வழங்கப்படும். ஆனால் அந்த தொகையில் 30% குறைக்க அரசு முயற்சிக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்கள் சரிவை சந்திக்கும் என்று சூரிய தொழில்துறை சங்கத்தின் தலைவர் ஜாவித் காமில் கூறினார். ஒரு கூரையில் சூரிய மின்சக்தி அமைப்பு 20 வருட உத்தரவாதத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 1,00,000க்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளின் கூரைகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவியுள்ளனர். அந்த தொழில்துறையினர் தங்கள் வணிகத்தை கைவிட்டால் 1,00,000க்கும் அதிகமானோர் சூரிய மின்சக்தி அமைப்புகளை முறையாக பராமரிக்க முடியாமல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவார்கள். பிப்ரவரி 9 அன்று
நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடைக்கு கூரை மீது சூரிய மின் சக்தி அமைப்புகள்தான் காரணம் என்ற இலங்கை மின்சார சபையின் அறிக்கை முற்றிலும் பொய்யானது. இது குறித்து விசாரிக்க ஒரு சுயாதீன குழுவை நியமிக்க அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் என சூரிய தொழில்துறை சங்கத்தின் தலைவர் ஜாவித் காமில் கூறினார். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளை மூட வேண்டும் என இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யா மீது கூடுதல் தடை உத்தரவுகளும் வரிகளும் விதிக்கப்படும். ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது கூடுதல் தடை உத்தரவுகளையும் வரிகளையும் விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரில் அமைதியை கொண்டுவர அவர் முனைகிறார். உக்ரைனுடன் பணியாற்றுவதைக் காட்டிலும் ரஷ்யாவுடன் பணியாற்றுவது மேலும் எளிதானது என்றார் அவர். உக்ரைனுக்கு இதுவரை வழங்கிய இராணுவ உதவிகளையும் அதனுடன் பகிர்ந்து கொண்ட உளவு தகவல்களையும் தற்காலிகமாக நிறுத்திய பிறகு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமைதி பேச்சுக்காக அமெரிக்க அதிகாரிகளை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவில் அடுத்த சில நாள்களில் சந்திக்கவிருக்கிறார். போக்குவரத்து காவல் சீருடையில் கேமரா. போக்குவரத்து பணியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளின் வசதிக்காக அவர்களின் சீருடையில் அணியக்கூடிய 5000 கேமராக்களை வாங்க இலங்கை காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த கேமரா ஒவ்வொன்றின் விலையும் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 5000 கேமராக்களையும் சீனாவில் இருந்து கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதான செய்தி குறித்து விசாரித்த போதே போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்கான துணை போலீஸ் அதிகாரி இந்திக ஹபுகொட இந்த தகவலை தெரிவித்தார். போக்குவரத்து பணியில் ஈடுபடும் சில அதிகாரிகள் மீது பல்வேறு நபர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அதிகாரிகள் தங்கள் சீருடையில் இந்த கேமராக்களை அணிந்திருந்தால் அந்த குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் என்றும் போக்குவரத்து காவல்துறை கூறுகிறது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் அமெரிக்காவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான லேசர் கதிர் வேகமானிகளை கொள்வனவு செய்யவும் இலங்கை காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் நன்மைகள் என்ன? அறிவியல் விளக்கம். போக்குவரத்து காவலர்களின் சீருடையில் பொருத்தப்படும் BWC எனப்படும் பாடி வோர்ன் கேமரா என்பது காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நடைபெறும் சம்பவங்களை பதிவு செய்யும் கண்காணிப்பு கருவியாகும். நோக்கம் சட்ட அமலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ஏற்படுத்த, ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தவறான புகார்களை தடுப்பது, வழக்கு விசாரணைகளுக்கு நம்பகமான ஆதாரமாக செயல்படுதல். நன்மைகள்: போலீசாரும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும். புகார் மற்றும் வாக்குமூலங்களுக்கு தெளிவான ஆதாரமாக இருக்கும். போக்குவரத்து விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதை கண்காணிக்க உதவும். இது நல்ல விடயம்தானே? அப்படியானால் இன்றைய நாளும் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையட்டும். அடுத்த செய்திகளோடு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.